இங்கே ஹீரோ வந்து பழைய பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கான். இவனுக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்கு போகிறான். அவன் ஃப்ரெண்டை ஒரு ஆன்டிக் ஷாப் வச்சிருக்கான். ஹீரோ அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிலையை பார்க்குறான். அந்த சிலையோட ஒரு கையில் வீணியும் இன்னொரு கையில் வந்து மனுஷனோட மண்டவோடும் இருக்குது. இது எங்கடா வாங்கினேன்னு கேட்குறான். ஃப்ரெண்டு சொல்கிறான், ஒரு பெரிய அன்மனை இருக்க பழைய பொருளை நான் வாங்குறதுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு வயசான தாத்தா வந்து இதை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. வந்ததையும் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன்டான்னு சொல்கிறான். இது எனக்கு தருவியாடான்னு கேட்கும் போது, எடுத்துக்கோ, நீ காசு எப்போ தருவியோ கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுறான். ஹீரோ பப்ல ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு அங்க இருக்க எல்லாருமே மறைஞ்சிடறாங்க. இவனுக்கு ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்குது, எனக்கு பசிக்குது, சீக்கிரமா எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோவா கிளம்பி கார்ல வந்துட்டு இருக்கும்போது அவன் கார் பின்னாடி யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. பயந்து போய் காரை ஓரம் நிறுத்துறான். வீட்டுக்கு அந்த சிலையை தூக்கிட்டு வந்துடுறான். அவங்க அம்மாவும் கிடையாது, அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. அவங்க சித்தி தான் இவனை கூட இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சிலையை பார்த்தோன்னு திட்டுறாங்க, இதெல்லாம் ஏன்டா வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன்னு. நைட்டு இவன் தூக்கிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்டு எந்திரிச்சா இவன் தூக்கிட்டு வந்த சிலையில இருக்க சாமி மாதிரியே ஒரு உருவம் வந்து எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுன்னு கேட்குது. இவன் பயந்து போயிடுறான். இறந்து போன அவங்க அம்மாவோட உருவம் வந்துட்டு, சாமி பசியில இருக்கு, நீ சாமி கொடுத்தாதான் என் பசியும் ஆறுன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் அவங்க மாமா கூப்பிட்டு வந்து சிலையை காட்டுறான். அவர் சொல்றாரு, இது வந்து இந்து மதத்தை சேர்ந்த சாமி மாதிரி தாண்டா இருக்குன்னும் போது, நம்ம ஊர்லயாவது இந்த மாதிரி சாமியை நம்ம கேட்கறான். சிலர் வந்து புத்த மதத்துக்கு மாறும் போது நம்ம இருக்கிற சாமியெல்லாம் எடுத்துட்டு போனாங்க, அந்த சாமி மாதிரி தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவன் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் கூட ஒரு பொண்ணோட உருவம் இவனை ஃபாலோ பண்ற மாதிரியா இருக்கு. வீட்டுக்கு வந்தவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரியே ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி அந்த சாமி சிலைக்கு முன்னாடி எடுத்துட்டு போய் வைக்கிறான். அன்னைக்கு நைட்டே வந்து அந்த சாமி வந்து இவன் கண் முன்னாடி வந்து நிக்குது. நான் ரொம்ப பசியில இருக்கேன், நீ தான் என்னோட பசியை தீர்த்து வைக்கணும், என்ன பண்ண போறேன்னு சொல்லி இவன் தலையில கை வச்சு தடவுது. சாமி சிலையை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த சாமி கனவுல வந்து என் பசியை தீர்த்து வைன்னு சொன்ன உடனே இவன் அதுக்கே அடிக்ட் ஆகி தினமும் பழம்லாம் வெட்டி வச்சுட்டு அது சாப்பிட்டுச்சா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க சித்தியும் இவனுக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு பாக்குறாங்க. ஒரு நாள் நைட்டு அவங்க சித்திக்கு ஏதோ மணி சத்தம் கேட்டு எந்திரிச்சு போய் பார்த்தா தனியா ஒரு ரூம்ல அந்த சாமி சிலைக்கு உட்காந்து மணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். நைட்டு 12 மணிக்கு. இவங்க பயந்து போய் அவங்க மாமா வர வைக்கிறாங்க. அவரும் ஒரு சாமியாரை கூட்டு வந்திருக்காரு. அவர் சொல்றாரு, இது என்ன சாமின்னே தெரியலப்பா, நீ தப்பு தப்பா பூஜை பண்ணி ஏதாவது பிரச்சனையாயிர போகுதுன்னும் போது, என் சாமி என்னை நல்லா பார்த்துக்கும், அதுக்கு நான் வந்து ஆஃபரிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லி விட்டுறான். டேய், நீ சாமியை கும்பிட மாட்டியாடா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க மாமா கேட்க, இது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கான பந்தம், இதை யாரும் பிரிக்காதீங்கன்னு வந்திருக்க அந்த சாமியாரோட கையை பிடிச்சி அழுத்தி விட்டுறான். எல்லாரும் சேர்ந்து அவரை காப்பாற்றி வெளில கூட்டு போறாங்க. ஆஃபீஸில் ஹீரோக்கு அவார்டு கொடுக்குறாங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். ஃப்ரெண்டு பார்ட்டி பண்ணலான்னு கூப்பிட்டா, நான் வீட்டுக்கு போய் சாமிக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு காரில் கிளம்புறான். நடுவில் ஒரு பொண்ணு நிற்கிறான். இவன் இறங்கி போய் ஏமா நடுவில் நிற்கிறான்னு கேட்டா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு யாருமே இல்லை, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு. இவன் சாப்பாடு கொடுக்குறான். அந்த பொண்ணு இவன் காலை பிடிச்சிட்டு என்ன வீட்டுக்கு கூட்டு போங்க, இங்க இருந்தா நான் செத்துருவேன், எனக்கு பயமா இருக்குன்னு இவனும் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போறான். இவன் இந்த லேடியை கூட்டு வந்தோன்னா அவங்க சித்தி யாரா இதுன்னு கேட்கும் போது, ரோட்ல இருந்தா பசிக்குதுன்னு கேட்டா, நைட்டு மட்டும் இங்க இருக்கட்டும், நாளைக்கு என்னன்னு பார்த்துமோன்னு சொல்லி இவன் பூஜை பண்றதுக்காக போயிடுறான். அவங்க சித்தியும் இந்த பொண்ணுக்கு ரூமை கொடுத்துட்டு, நீ வீட்டுல ஏதாவது திருடு போச்சுன்னா உன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு போறாங்க. இவன் பூஜை பண்ண வந்திருக்க அந்த லேடியோ ஒரு டேபிள்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க சித்தி மிரண்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு சத்தம் கேட்டு இவங்க சித்தி பார்க்க போனா ஒரு கொடூரமான உருவத்தை பாக்குறாங்க. அடுத்த நாள் போலீஸ் வந்து அவங்க சித்தியை தேடுறாங்க. வீட்டுல எங்கேயுமே காணோம், அவங்க செருப்பெல்லாம் இங்கே தான் இருக்கு, எதையோ பார்த்து அவங்க பயந்து தான் ஓடி இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இவன் சித்தி ஞாபகமாவே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த லேடி சமைச்சிட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இவன் சாப்பாடுல கை வைக்க போகும்போது லேடி கேட்கறாங்க, சாமிக்கு படைக்காமலே நீ சாப்பிடுறியா, அவனுக்கு வெக்கமா இல்லையான்னு உடனே தரையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி. அந்த லேடியோ ஹீரோக்கு கறி மீன் முட்டைன்னு சமைச்சு தரா. அதை எடுத்துட்டு போய் இவனும் சாமி கிட்ட படைக்கிறான். நைட் ஏதோ சத்தம் கேட்குது. அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா அது எல்லாத்தையுமே அந்த கடவுள் வந்து சாப்பிட்ட மாதிரி இவனுக்கு தெரியுது. இவன் ரொம்ப சந்தோஷமாகி அம்மா வந்து என்னோட காணிக்கையை ஏத்துக்கிட்டான்னு அழுதுகிட்டு இருக்கான். சந்தோஷமா உட்காந்து சாப்பிடவும் செய்யறான். இங்க ஹீரோ ரோட்ல இருந்து பார்த்து கூட்டு வந்த பொண்ணு சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை அவன் சாமி சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கான். தினமும் பூஜை பண்ணிட்டு அந்த பொண்ணு சமைச்சு கொடுத்த சாப்பாடை இவனும் சாப்பிட்றான். அது நாத்து அடிக்குது, வாந்தி வந்தாலும் கூட இவன் அதை சகிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். போலீஸ் வந்து உன் காணாம போன சித்தியை பத்தி எந்த நியூஸும் கிடைக்கல, நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், நீங்க எதனா நியூஸ் பேப்பர்ல ஆடு கொடுங்கன்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்க, எங்க எல்லாத்தையும் எங்க சாமி பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். நைட் ஆனா சுடுகாட்டுல போய் உட்காந்து அவங்க அம்மாவை நினைச்சா அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இவனோட மாமாவையும் போனே எடுக்கலையேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. கதவை சாத்திக்கிட்டு நல்லா பேய்த்தனமா சாமியை கும்பிட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்து இவர் பயந்து போயிடுறாரு. மாமா கிட்ட போய் சொல்றான், நீங்க கூட்டு வந்த சாமியாரை கூட்டுவாங்க, சாமி நான் கொடுத்ததை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, 2 வாரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, நான் கூட்டு வந்த பொண்ணு சமைச்சதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, சாமி என்னை ஏத்துக்குச்சுன்னு சொல்லி உட்காந்துருக்கான். இவர் பயந்து போயிடுறாரு. வெளியே வந்து பார்த்தா அந்த பொண்ணு நிக்கிறா. அவ உருவத்துல பேயோ இல்ல சாமியோ தெரியுது. அதை பார்த்து இவர் அலறிடுறாரு. மாமாவும் அந்த சிலை எடுத்துட்டு வந்த ஹீரோட ஃப்ரெண்டு கடைக்கு போயிட்டு கேட்கறான், இந்த சிலை இங்க இருந்தாடா நீ கொடுத்து விட்ட, ஒரு மாதிரியா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டவொடனே ஃப்ரெண்டு சொல்றான், என் கடையில ஒரு வேலைக்காரர் இருந்தான், அவனும் அந்த சிலை வந்ததுல இருந்து ஒரு வித்தியாசமா தான் நடந்துகிட்டு இருந்தான்,
ஒரு நாள் என்கிட்ட வந்து சாமி என்ன பார்த்து கொண்டு போனவன் அதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்லைன்னு எங்க மாமா கேட்குறாரு, இந்த சிலையை நீ எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நம்ம அங்கே போய் கேட்போம்னு சொல்லிடுறாரு. ஹீரோ வீட்டுக்கு புதுசாக கூட்டு வந்த வேலைக்காரி செஞ்சு கொடுத்த சாப்பாடை அவன் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணும்போது செம்ம நாத்தம் அடிக்குது. சுற்றி இருக்க எல்லாருமே எதையா சாப்பிட்றான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவனும் ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு அதை போய் மொத்தமாக வாந்தி எடுத்துறான். ஆஃபீஸ்லேருந்து லீவ் கொடுத்து ஒரு வாரத்துக்கு நீ ஆஃபீஸுக்குமே வராதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோ தனியாக ரோட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது அவனுக்கு பசி ஓவரா இருக்குது. ரோட்டு கடையில் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க ஒரு பெரியவர் பார்த்துட்டு எனக்கும் பசிக்குது, சப்பாத்தி தெரியான்னு கேட்ட உடனே இவனும் அவருக்கு பெரிய பீஸா கொடுக்குறான். பரவாயில்ல, நீ நல்லவனா தான் இருக்கேன், எனக்கு பெரிய பீஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இவனை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நானும் புக்கெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு. என்ன புக்குன்னு கேட்ட உடனே நான் வந்து மந்திரங்களை பற்றியும் வேதங்களை பற்றியும் புக் எழுதியிருக்கேன்னு உடனே அப்போ உங்களுக்கு தந்திரம் பற்றிலாம் தெரியுமான்னு அவர் மெதுவாக நகர்ந்து வந்து சொல்கிறாரு, எனக்கு தந்திரத்தை பற்றியும் தெரியும், உன்னை பற்றியும் தெரியும். தீய சக்தி எப்பயுமே உன்னை வந்து ஜெயிச்சிடாது, நீ கவலைப்படாத, அன்பு தான் உலகத்திலே மிகப்பெரிய சக்தின்னு சொல்லி அவன் கழுத்தில் ஒரு டாலரை மாட்டி விட்டு எக்காரணத்தை கொண்டே இது அவன் கழுத்துலேருந்து எடுத்துடாத, அவனுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் மறைஞ்சும் போயிடுறாரு. ஹீரோட மாமாவும் இந்த சிலையை எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்களோ அங்கே போய் விசாரிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பூசாரி சொல்கிறாரு, மொத்தம் 10 மகாவித்யா தேவி இருந்தாங்க, அதில் வந்து 9வது தேவி தான் இந்த மாத்தங்கி தேவி. அந்த சாமியோட சிலையை தான் அவங்க மருமகன் எடுத்துகிட்டு போயிருக்கான். நாளைக்கு முழுநிலவு நாள், நாளைக்கு அவன் கன்ஃபார்மாக செத்துருவான்னு சொல்கிறாரு. ஹீரோ அந்த டாலரை போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கான். அந்த வேலைக்கார பொண்ணு ரூமுக்கு போயிட்டு வீடு ஏன் இவ்வளோ அழுக்கா இருக்கு, நீ எதுவும் க்ளீன் பண்ணலையா, சமைக்கலையான்னு கேட்கும் போது எனக்கு உடம்பு முடியல, நான் வரமாட்டேன்னு அவன் சொல்லிடுறா. இவனும் வீட்டில் படுத்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறான் போலீஸுக்கு, என் சித்தியை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தனே, இன்னும் ஏன் கண்டுபிடிக்கலன்னும் போது நீங்கள் தானே சார் வாபஸ் வாங்கினீங்கன்னு ஒன்று இவனுக்கு ஒன்றுமே புரியல, குழப்பத்தில் இருக்கான். இவனும் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அந்த பொண்ணு ரூமுக்கு போய் பார்க்குறான். அந்த பொண்ணை காணும். மாடியில் போய் பார்த்தா ரத்தத்தால் சிம்பிள்லாம் போட்டு நிறைய மிருகத்தை பலி கொடுத்த மாதிரி இருக்கு. கீழே இறங்கி வந்தவொடனே அந்த பொண்ணு கேட்குறா அவளோட உருவத்தை மாற்றி ஏன் மாடிக்கு போனேன்னு. இவன் ஒரு நிமிஷம் பயந்துடுறான். டக்குன்னு உருவத்தை மாற்றிட்டு, நான் சாமிக்கு போயிட்டு படையல் வச்சேன், சாமி ஏற்றுக்கவே இல்லை, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட போல, நாளைக்கு நம்ம சாமிக்கு பெரிய படையெல்லாம் வச்சிருவோன்னு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சாமி சிலையை எடுத்துட்டு வந்த வீட்டுக்கே போய் அவங்க மாமா அங்க இருக்கிற பூசாரி கிட்டே விசாரிக்கிறாரு. அந்த பூசாரியும் ஒருத்தரை பத்திய கதை சொல்றாரு. இந்த வீட்டுல பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரவாதி இருந்திருப்பாரு. பில்லி சூனியம் ஏவல் ரத்த வாந்தி எடுக்கிறதுல எல்லாம் பெரிய ஆளா இருந்திருப்பாரு. தன்னோட மன்னருக்கு ஹெல்ப் பண்ணி எதிர்நாட்டு மன்னர்லாம் இந்த மாதிரி தான் கொலை பண்ணிட்டு இருப்பாரு. இதனாலேயே அவங்க மன்னர் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு சிலையை வடிச்சிருப்பாங்க. அந்த சிலையோட தான் இவர் கடைசி காலத்துல இந்த வீட்டுல இருந்திருப்பாரு. அவர் சாவறதுக்கு முன்னாடி தான் மந்திர சக்தி எல்லாம் அந்த சிலையில அடைச்சிட்டு போயிருப்பாரு. அதனாலேயே ஒரு சாபம் உண்டாயிருக்கும். அந்த வீட்டில் எல்லாருமே அந்த சாமியை பூஜை பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி அந்த வீட்டை விட்டு அவங்க எல்லாரும் வெளியே போறாங்கன்னா அந்த சிலையை இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு போகணும். அப்படி கொடுக்காம போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே இறந்துருவாங்கன்றதுனால தான் இந்த சாமியார் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த சிலையை எடுத்து கொடுத்துருந்துருப்பான். அந்த சாமியாரும் ஹீரோட மாமா கிட்ட சொல்றாரு, உங்க மருமகனை காப்பாற்றணும்னா நார்மல் மனுஷங்களால முடியாது, தெய்வீக சக்தியால மட்டும்தான் முடியும்னு. அதே மாதிரி ஹீரோவும் அந்த டாலரை போட்டதுல இருந்து கொஞ்சம் தெளிவா இருக்கான். அவங்க மாமா மீட் பண்ணும் போது அவர்கிட்ட சாரி எல்லாம் கேட்குறான். அவரும் சொல்றாரு, நீ இப்பதான்டா கொஞ்சம் தெளிவா இருக்க, உங்ககிட்ட சில விஷயத்தெல்லாம் சொல்லணும், நீ வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க வேலைக்காரி சாதாரண ஆளே கிடையாது, அவர் ஒரு பேயின்னு சொன்ன உடனே அந்த பூசாரி சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பூசாரி சொல்றாரு, ஹீரோக்கு வந்து இந்த சாமியை பூஜை பண்ண தெரியாம பண்ணிட்டான், அந்த சாமி கிட்ட ஒரு பெரிய பிசாசு இருக்கும், அதை அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் இவனை வாழ முடியாத மாதிரி பண்ணி இவனை சாவுக்கு மட்டும்தான் இவன் கரெக்டான ஆளுன்னு யோசிக்க வச்சு அவனை வந்து குடும்பத்துக்கிட்ட இருந்தெல்லாம் பிரிச்சிரும், அது வந்து மனுஷ ரூபத்துல தான் இருக்கும்னு உடனே அவங்க மாமாவும் சொல்றாரு, ஆமா வீட்டுல ஒரு வேலைக்காரி இருக்கா அவ்வளவுதான் இருக்கும்னு சொல்றாரு. அந்த பிசாசு வந்து உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொண்டு சந்திரோதயத்துக்குள்ள அவனையும் கொண்டு அதை வந்து சாமிக்கு படையால் ஆக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ கிட்ட சொல்லும் போது நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாமேன்னு சொல்றான். மாமா சொல்றாரு, இல்ல உள்ள போய் அது கூட நீ போராடி ஜெயிச்சா மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும், நீ எங்க போனாலும் அது ஒன்று விடாதுன்னு சொல்லிடுறாரு. உள்ள போய் பார்த்தா அதோட காலையே நெருப்பாக்கி அதுக்கு மேல ஒரு பானையை வச்சு அவங்க அத்தையோட கையை வச்சு அதை கிண்டிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. மெதுவா கிட்ட வரும்போது இவங்க மாமாவை அடிச்சு தூக்கி போட்டுருது. ஹீரோட கழுத்தை பிடிச்சா ஹீரோட கழுத்துல இருக்க டாலரை பார்த்தோன்னே பயந்து போய் அந்த பிசாசும் ஓரமா போயிருது. அந்த பிசாசும் அவங்க குடும்பத்துல இறந்து போன ஆளுங்களோட சத்தத்தை இவன் காதுல கேட்க வச்சு இவன் மைண்டை மாத்தி அவன் கழுத்துல இருக்க அந்த டாலரை பிச்சு போட வச்சிருது. இவனை அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த டாலர் பக்கத்துலேயே ஹீரோ விழுந்துடுறான். அதை எடுத்து அந்த பிசாசு மேல வச்ச உடனே அதுவும் காத்திலே கரைஞ்சிருது. ஹீரோவும் அவங்க மாமாவை காப்பாத்தி வச்சிருக்காங்க. மாமா கேட்கிறாரு, அந்த பிசாசு தான் செத்துருச்சுல, இப்ப அந்த சிலையை என்னடா பண்ணன்னு. ஹீரோவும் அந்த சிலை இதுக்கப்புறம் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு ஆத்துல எடுத்துட்டு போய் கரைச்சிடுறான்.